தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டேஜ். வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். வெல்கம் யூ ஆல். எப்படி சித்தார்த்தை வச்சு இந்த ஆல்பம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக சித்தார்த் வந்து வேற ஒரு சாங்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெட் பேஸ் சாங். அது பெட் தொட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த சாங்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான். ஓகே. அப்போ இன்னொரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தான். அது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா ஆக்ட் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம். அப்போ சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன். பாடிட்டான். உடனே இமீடியட்டா இன்னொரு கான்செப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இவருக்காக ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி நீங்க பண்ணீங்க. ஓகே. சோ இப்போ இவரை பாட வைக்கலனா யாரை பாட வச்சிருப்பீங்க? வேற யாராவது மைண்ட்ல இருந்திருப்பாங்க? இல்ல சான்ஸே இல்ல. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணதே வந்து சித்தார்த்துக்காக தான். அப்படியா? ஆமா, அது ஒரு கிட் பேஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா அவர் வந்து 5 லாங்குவேஜஸ்ல பாடி இருக்காரு. அது சாதாரணமான விஷயம் இல்ல. பயங்கர. எப்படிங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? இல்ல அவன் வந்து கற்பூரம் மாதிரி. இல்ல சித்தார்த் என்ன சொல்றோமோ அதை அப்படியே பாடிடுவோம். அப்படியா? ஏதாவது சொல்லுங்க, இப்ப செய்யறாரான்னு பாப்போம். பாடலாம். ரெடியா? சரி, இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி. ஓகே, நான் லீட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கூல்ல ஆன்சர் நீங்க பண்ணணும். ஓகே. ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு புடிச்சோமே, ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச தேச்சோமே, நெக்ஸ்ட் லைன் டீச்சருக்கு மட்டும் தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள. ஸ்டைல் லெஃப்ட் டைம் மாதிரி இல்லையா? சூப்பர். நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரி, டாடி வந்து ஒரு ஷூட் இருக்கிறதுனால அவரால் இங்க வர முடியல. பட் கண்டிப்பா இதெல்லாம் என்னோட பிரசன்ஸ் இருந்து என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பா அதை பதிவு பண்றேன். சித்தார்த் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமா எங்களோட ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓ சூப்பர். ஸோ நமக்கு தெரியும்ல, ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் இருக்கும். இவ்வளவு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த ஃபேஸ் இருக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அவன். லைக் நம்ம சொல்றது அவனுக்கு வந்து செகண்ட் டைம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவர் சொன்னாரு கற்பூரம் மாதிரி எப்படி பாடிப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்றோமோ அந்த செகண்டே அவன் எடுத்துப்பான். அடுத்தது அவன் சொன்னா கூட லைட்டா நான் பண்ற மாஸ்டர் சாங் போடுங்க, நான் அதை ஹெவியா பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். சோ எப்படி சொல்றதுன்னா, ஒன் டைம் நம்ம விஜய் தளபதிக்கெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒன் டேக் ஹீரோ. ஒன் டைம் ஹீரோ அவர். அப்படியா? ஆமா. ஓஹோ. அப்ப டான்ஸ் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், டான்ஸுமே நல்லா டக்கு டக்குன்னு ஆடிடுவான். சூப்பரா ஆடிடுவான். அது எப்படின்னா, டாடி வந்துட்டு கொரியெல்லாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒண்ணு சொல்லுவாரு. இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து கேமராக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா, கரெக்டா அந்த டேக்குன்னும் போது அந்த இடம் அவனுக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ். நம்ம குழந்தைங்க எல்லாம் பயப்படும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவன் கிட்ட கிடையாது. அப்படியா? அந்த டேக் அப்போ நீ கேமரா பார்த்து இது பண்ணணும்டா, இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அவன் கிட்ட. அப்படியா? எது திட்டுலாம் வாங்கலையா நீ அவங்க கிட்ட? இல்ல. அக்கா ஜாலியா இருந்தாங்களா? மாஸ்டர் ரொம்ப ஜாலி. சூப்பர். ஓகே. சோ இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம், ஆக்டிங் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆமா, சூப்பர். ஆல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலம்பம் சுத்துறான், எல்லாமே அவனுக்கு. அடுத்த ஆல்பம் நீங்க தான் குறியவா? எதுல? அடுத்த ஆல்பம் ஏதோ ரெடியா இருக்கு. கண்டிப்பா. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. சோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். Thank you so much. சோ அவர் ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் தைரியமா நான் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் சூப்பரா பண்ணிட்டாரு. எல்லார் பேச்சு கேட்டு, மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லார் பேச்சு கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. மத்த லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டார். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமா இருக்கே. தமிழ் மட்டும் மேஜிக்கடா. சூப்பர் டானி, சூப்பர். ஓகே. சோ ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்ப ஆல்பம் வந்துருச்சு, சூப்பரா பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி. ஆமா, சூப்பர். இன்னும் லைன் அப்பா நிறைய ஆல்பம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அவருக்கு பிளான் பண்ணி இன்னும் சிலம்பம் சுத்தினாரு, மியூசிக் வாசிக்கிறாரு. வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? நீ சொல்றியா? டான்ஸ், சிலம்பம், ட்ரம்ஸ், ஆர்ச்சரி. ஓகே. பாட்டு பாடுறது கத்துக்காமலே வந்துருச்சு அது? ஆமா. சூப்பர்
செம்ம சார். ஆக்சுவலி இந்த வயசுல இருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் வெரி குட். மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மத்த பேரண்ட்ஸும் நம்ம குழந்தைங்களை வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு. சூப்பர். பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு டேலண்ட்டை உருவாக்கி இருக்காங்கன்னா சூப்பர். ஆனா மேம் உங்களை ஆடாம நான் விட மாட்டேன் மேம் நீங்க ஆடி ஆகணும் மேம். ஓகே, தேங்க்யூ சார். குழந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திலகம் சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோதரன் ஐயா தேவாசார் உள்ளிட்ட எல்லோரும் நீங்க பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு. இந்த இதில் நான் தம்பி சூர்யா வெற்றி கொண்டான் பார்க்கிறேன். இன்னைக்கு நகைச்சுவை என்ன? இன்னைக்கு நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களெல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டம் பாகவதரா இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டார் தந்தது எங்களுக்கு பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போகும்போது அதையெல்லாம் தாண்டி ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாயாக இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்புல பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்களோட உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய மாமா, அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வு சொல்றேன். ஒவ்வொரு மனிதரை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாட்டம் அவர்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொள்கிறோம் இப்பெல்லாம். அந்த வகையில கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை யாரும் கலை உணர்வு பாடுவார் ஆடுவோம் எதுவுமே தெரியாது. பார்த்த உடனே மலைக்கல் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு பாப்பீங்க. ஆமாங்க, கலையில இவ்வளவு விஷயங்கள் கத்திருக்கான். அப்புறம் பார்த்தா மலைக்கல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸ். சோ கரிகாலன் 2 அடி பெண்ணில் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த ஒரு அற்புத தாய் அன்பு தந்தை சத்யா அந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாம ஓய மாட்டாரு. அந்த வகையில நல்ல அற்புதமான சாதாரணமா பாருங்க, எனக்கு மகன் சாண்டி மாஸ்டர் ஓடி வந்தெல்லாம் பாருங்க. நல்ல விடயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தன் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா, முன்னாள் இடைவெளி சுட்ட ஐயா இருந்தாங்க. அருமை சோதனை எளிமையின் இலக்கணம் இலவச சேவை இருந்தாங்க. அன்பு தம்பி சங்கர் பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமா, இங்கு பார்த்தா ஜாதி மதங்களுக்கும் தாண்டி இந்த சாமியார் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கரியாளனுடைய சேமிப்பை பாருங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டு வருவதற்காக நீங்க எல்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையோட பெரிய பாலக ராணி ஒரு பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல ஒரு பெருமையா நினைக்கிறேன். அடுத்த இந்த நிகழ்வு மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலம் என்ன சொல்லுவாங்க நாட்டுக்கு ஒரு கேள்வி வருங்களா? ஒண்ணு இல்லை, குழந்தைகளை பெற்று முக்கியம் இல்லை. நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போறேன். திருப்பூருடைய அடையாளம் பப்பி சக்திவேல். அவர் என்னோட ஒரு நேரத்தை நோக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் தனிமையில் இருந்தபோது 15,000 பேருக்கு ஓனரு பப்பி சக்திவேல் அவரு திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்தபொழுது இவ்வளவு தொழிலாளர் இவ்வளவு தொழில் வச்சிருக்கிறீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப கேசி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளைகள் கொடுப்பது சாதாரண சொல்கிறேன் குழந்தை. அந்த வகையில இந்த கரிகாலன் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்க்கும்போது இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய இப்படி குழந்தை நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை அப்படியே. அந்த வகையில் சித்தார்த்த நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாங்கியம் 2 இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படிச்சோம், மனப்பாடம் தேர்வு எழுதும், அதெல்லாம் செல்ஃப் கான்பிடன்ட். சமுதாயம் எந்த நேரத்தில் எதுவெல்லாம் செய்யும். அதுல இருந்து தன்னுடைய என்ன சொல்றது, உடம்புக்கு மட்டும் மிண்டி பத்தாது, மனசுக்கு தோல்வி தாங்க சக்தி வேணும். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசுல இருக்கு. ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க. அந்த வகையில் சரீரம் என்பது உடம்பு,
சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது. அந்த பிள்ளை அந்த வகையில இவன் அற்புதம் பாடுறான். 5 மொழி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனும் ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வெள்ளமே இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவரை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போனாங்க. தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்தை தொடுவான். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மருமகள் தான், எங்க அண்ணனுடைய மருமகள் தான் காரணம். எனது அன்பு பிள்ளை இந்த மன அழுத்தம் என்று சொல்கிறார்கள். சாந்தனியிடம் இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் சகிப்புத்தன்மையோடு இருந்து தாயாகவும் மாறி அந்த பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அந்த பிள்ளைதான் இன்னைக்கு சித்தார்த்தை வந்து தொகுத்து வளர்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டு வருவதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்களில் இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்தில் ஒரு பாடகனா, நான் ஒரு மேடை பாடகனா இந்த சென்னையில் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. சபாக்காரங்களாம் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்திய பல பேரில் நானும் ஒருவன். அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தார். தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இங்கே ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவருடைய தம்பி சபேஷ், முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசுல இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, இவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் இதுக்குள்ள கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவனா. அதை அவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதல்ல ஆட வச்சேன். அந்த பாட்டு வரல, வரும், லேட்டா தான் வரும், கொஞ்சம் லேட்டா ஆகும் அது, ஆனா அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதுல இவ்வளவு நேரம்லாம் ஆடி இருக்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதுல ஆடி இருப்பான். ஆனா நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புறேன். அதே தருணத்துல இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தணும்னு நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்துல முதல்ல அவர் கோரியோகிராஃபரா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்துடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில, இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில, இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில ஒரு கைத்தட்டல் கிடைச்சு ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனா டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எந்த ஒரு மேட்டர் சொன்னாங்க, நீங்க இப்ப கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வள்ளிங்கிறத எவ்வளவு முன்கலமா ஒரு வார்த்தையை போட்டான் பாத்தீங்களா? மாஸ்டர் கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க. கடைசியில பார்த்தா நான் ஆடுனாலும் மாஸ்டர் ஆடின மாதிரிதான் அப்படி முடிச்சு விட்டான் பாருங்க. அங்க பார்த்தேன் அவனுடைய
எங்க குட்டி சித்தார்த்துங்க உள்ள வெட்டணும் விட்டுங்க. சரி மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய கிரஷஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் இந்த கிரஷ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான கிரஷ் அப்படி சொல்ல வர்றேன். கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அந்த விதத்துல சொன்னேன். என் போட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல. நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. தேங்க்யூ. இந்த குழந்தை இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனா எப்படி இருங்க அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்க நீங்க இருக்காம எப்படி நாங்க உங்களை விடுவோம்? ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ். வாய்ஸ் கேட்கிற மோதல் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்ப அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தா, இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த். மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். பால் குளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய். தபால்காரன் தெய்வமாவான். உன் பிம்பம் பற்றிய கண்ணாடி உடையும். இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிறிஸ்துவிலே மிஸ் மேலே கிறிஸ்து இருந்தால் மிஸ் மேலே கிறிஸ்து. பின்னாடி பிரிந்தால் காலிலாகி விடுவோம் பர்சு. கடைசியில் போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலா சித்தார்த், ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு உங்க பிறந்த நாள் கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே. அண்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குன்னு பாடும்போது யாருன்னு கேட்டு வேற ஒரு பையன் பாடினானா கேட்டேன். இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிருக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடிருக்காரு. 5 லாங்குவேஜ் அவர் தான் பாடிக்க சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வயசுல எல்லா லாங்குவேஜ்லையும் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல. சித்தார்த் ஒன்று தான். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணால் இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணும்ட்டு மனசார வாழ்த்துறேன். லவ் யூ. தெரியல, என் வயசு எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை தவிர்க்கவே கூடாது. காரணம், ஒரு குழந்தை அவனுடைய டேலண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் மேடையே 2 ஆக்கிடுவான். 2 பேருமே ஹைலி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட். அப்போ சத்யா சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கத்துக்கிறான், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க. அந்த வயசுல பயங்கர ஆட்டிடியூட் இருந்தது. நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே இருந்தது. நிறைய வாழ்த்தினேன் நானுமே. பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜ்ல ஒரு ஆல்பமா கொண்டு இறக்குவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம். ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆக்சுவலா இந்த பையனை நம்ம ஆல்பம்ல டான்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே இந்த பையனை நம்ம ஆக்டரா பார்ப்போம். அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு. ஸோ நிறைய பேர் இந்த வாழ்த்து இருக்கீங்க, விஐபிஸ் நிறைய பேர் வாழ்த்து இருக்கீங்க. அந்த வாழ்த்து அத்தனையுமே அந்த பையனுக்கு முழுமையா போய் சேரணும். அந்த பையனுடைய எதிர்காலம் பெரிய லெவலில் அமையணும். இந்த சூழ்நிலையில ஆக்டர் டைரக்டருங்கிற முறையில அந்த பையனை ரொம்ப டெப்தா கவனிச்ச வரையில இந்த நேரத்தில் அருமையான வாழ்த்து சொல்லிக்கிறேன். அந்த பையனுடைய எதிர்காலத்துல தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிறைய பேரு. நன்றி, வணக்கம். படப்பிடிப்பு முடிஞ்சு அதே பரபரப்பு வந்ததுனால என்ன பேசுறது என்ன பண்றது தெரியல. கரம்பக்குடி மண்ணில இருந்து கலை உலகத்தை கட்டி ஆள
ஒரு விதை நெல்லை போல புறப்பட்டிருக்கும் தம்பி சித்தார்த் பண்ணிருக்கு முதலில் நல்வாழ்த்துக்கள். சித்தார்த், உங்க வீடியோவை, உங்களுடைய ஆல்பத்தை நடிகர் சசிகுமார் சார் பார்த்தாரு. அவர் சார்பாக தான் இங்க வந்திருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த பையன்கிட்ட தேடி வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் ஒரு பையன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆல்பம் அவ்வளவு பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நடிகர் சூரியன் இந்த ஆல்பத்தை காமிச்சோம். அவர் சொன்னது, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இந்த பையன் நான் பார்த்திருந்தா இப்ப நான் பண்ற படத்திலேயே நான் மிக முக்கிய பாத்திரத்தை கொடுத்திருப்பேன் தம்பிக்கு அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி தம்பிகிட்ட. தம்பி சிவகார்த்திகேயன் தொடங்கி இயக்குனர் வினோத் வரைக்குமான பல பேர் தம்பியோட ஆல்பத்தை பார்த்துட்டு கேட்ட கேள்வி, யார் இந்த பையன்? அவ்வளவு எனர்ஜியா, அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு திறமையா பாடினது மட்டும் இல்லாம ஆடினதும் பாடினதுமா அவருடைய அந்த மொத்த அசைவுகளும் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. இயல்பு அந்த நிகழ்வுக்கு மகேந்திரன் சார் கூப்பிட்டப்போ அவர் போய் சொல்லினால தவிர்க்க முடியாது. ஆனாலும் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா கருணா சார் வருவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா கரிகாலன் சார் இருக்காருன்னா இங்க கருணா சார் இருக்காருன்னு தெரியும். தேர்ந்த நடிகருக்கான அந்த எக்ஸ்பிரஷன், ஒரு சிறந்த டான்சருக்கான அந்த உடல் நளினம், ஒரு தேர்ந்த பாடகருக்கான ஒரு குரல் வளம், இது ஒரு மூணையும் ஒரு குழந்தை பண்றதுன்றது, அதுவும் 5 மொழியில பாடுறதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பத்துல ஷூட்டிங்ல கூட நடிச்சிடலாம். ஆனா அதுவே ஸ்டேஜ்ல பிளே பண்றதுன்றது, அதுவும் ஒரு தவறு இல்லாம, நீ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நல்ல டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சில பேரு கஷ்டப்பட்டு ஆடுறது தெரியும். ஆனா அந்த விஜய் சார் மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடினாலும் அந்த பேஸ்ல அந்த கஷ்டமே தெரியாது. அப்படி நல்லா ஆடும்போது அந்த முகத்தை சந்தோஷமா வச்சுட்டு ஆடுறதுன்றதுதான் ஒரு சிறந்த டான்ஸருக்கான அறிகுறிம்பாங்க. அந்த வகையில அவர் அழகா ஆடினாலும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தம்பி சித்தார்த்தோட மூஞ்சில ஒரு அவ்வளவு அழகா தெரிஞ்சது. தமிழ் சினிமா சார்பாக மரியாதைக்குரிய திரு அண்ணன் கரிகாலன் சத்யா அவருடைய தம்பதியுடைய மகன் சித்தார்த்தை தமிழ் சினிமா சார்பாக என்னுடைய வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலகில், தமிழ் கலை உலகில் உச்சம் பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.